உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்றும் நிலைத்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. வேண்டான்னு கிடந்த எந்த வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. வேண்டான்னு கிடந்த எந்த வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்னும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்னும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தர்மையான இந்த உயிர்த்தெழுந்த நல்ல மனமகிழ்ச்சியின் காலை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே நீர் எங்களை நேசித்து எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திர உமக்கு நன்றி. உம்மை துதிக்க வைத்திரே உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் வேண்டான்னு சொன்ன நேரத்தில் எல்லாம் ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டும் என்று சொல்லி எங்களை அழைத்திரே உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில கர்த்தாவுடைய சமூகத்துல வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்துல நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறப்பா. இப்பொழுதும் சில நிமிடங்கள் நீர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறோம், என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடு பேசும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்துல நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நீர் அப்படியே செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 136 23வது வசனம். நான் சொல்லுகிற வசனங்களை உடனே வாசிங்க. கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 136 23. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். தாழ்விலே, ரொம்ப கஷ்டத்துல, ரொம்ப வேதனையில, பாவத்துல, சாபத்துல இருந்த நம்மை தேடி வந்து நம்மை நினைத்த தேவனை நாம் துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் யாருமே நம்ம நினைக்க மாட்டாங்க, ஆனால் இயேசு நம்மை நினைத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை எல்லாவற்றையும் நீக்கி நீதான் எனக்கு வேணும், நீதான் எனக்கு உகந்த மகன் மகள் என்று சொல்லி தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நினைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆகையினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த காலை வேளையிலே கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறோம். ஏனென்றால் நம்மை தாழ்வில் நம்மை நினைத்திருக்கிறார். நம்முடைய தாழ்வில, நம்முடைய கஷ்டத்துல, நம்முடைய வேதனையில, நம்முடைய துக்கத்துல, நம்முடைய பாடுகளில எல்லாவற்றிலும் தேவன் நம்மை நினைத்ததினாலதான் நம்மை இந்த இடத்துல நம்மை கொண்டு வந்து எல்லாவற்றையும் நீக்கி நம்மை கொண்டு வந்து கர்த்தரை துதிக்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை எப்பொழுதுமே நமக்கு இருக்கிறது. அதனாலதான் அவரை துதிக்க வேண்டும். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை துதிப்பது நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இன்றைக்கு வாசித்த சங்கீதம் 18:3 நாம் வாசிக்கிறோம். 18ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 18:3. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திரர் யார் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. ஆகையினாலே துதிக்கு பாத்திரராகிய இயேசுவை
தேவனை நாம் நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய சத்துருக்களுக்கு தேவன் நம்மை விலக்கி காக்கிறவராய் இருக்கிறார். எத்தனையோ சத்துருக்கள் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எத்தனையோ ஆயுதங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை துதிக்கும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவரை போற்றும் பொழுது, அவருடைய வாழ்த்தும் பொழுது தேவன் நம்முடைய சத்துருக்களுக்கு எல்லாவற்றிற்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நீங்க பயந்து கொண்டிருக்கலாம், ஐயோ நான் எவ்வளவுதான் நன்மை செய்தாலும், எவ்வளவுதான் அவங்களுக்கு உதவி செஞ்சாலும் எனக்கு விரோதமா எழும்புறாங்களேன்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், துதிக்கு பாத்திரராகி என்னை நோக்கி என்ன பண்ண, நீ கூப்பிடு, நீ துதி, நீ ஆராதி, உன் சத்துருக்களுக்கு உன்னை விலக்கி காப்பேன் என்று சொல்லுகிறார். அதே 6வது வசனம் வாசிக்கலாம். 18:6 வாசிக்கிறோம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, துதிக்கு பாத்திரராகி ஆண்டவரை நாம் நோக்கி கூப்பிடும் பொழுது முதலாவது நம்முடைய சத்துருக்களுக்கு அவர் விலக்கி காக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், நமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நம்முடைய பயத்துக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். எத்தனையோ காரியங்களில நமக்கு பயம் உண்டாகிறது. நம்முடைய பிள்ளைகளை குறித்ததான பயம், நம்முடைய உடலிலே காணப்படுகிற பலவீனத்தை குறித்ததான பயம், அல்லது நம்முடைய கணவரை குறித்ததான பயம், நம்முடைய மனைவியை குறித்ததான பயம், நம்முடைய பிள்ளைகளை குறித்ததான பயம், எல்லா பயத்துக்கும் தேவன் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால் இந்த காலை வேளையில வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். நாம் துதிக்க 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 அவருடைய கிருபை நமக்குள்ளே இறங்குகிறது. நாம் ஆராதிக்க ஆராதிக்க எல்லா பிசாசின் கிரியைகள் ஒழிந்து போகிறது. பாருங்க, அண்ணால் தேவனுடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து அழுதால், எத்தனையோ நேரங்களில் ஒருவேளை எல்லா இடத்துல போய் அழுதிருக்கலாம், ஜெபித்திருக்கலாம், ஆனால் அவளுக்கு அற்புதம் நடக்கவில்லை. ஆனால் அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, தேவனுடைய ஆலயத்துல போய் உட்கார்ந்து அழுது மிகவும் வேதனைப்பட்டு துக்கப்பட்டு எல்லா பாரத்தையும் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபித்ததினால்தான் தேவன் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த காலை வேளையில வந்திருக்கிற அருமையான தாயே, சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், நீ தேவ சமூகத்திலே, தேவனுடைய ஆலயத்துல வந்து உன் குறைகளை, உன் கஷ்டங்களை, உன் வேதனைகளை, உன் துக்கங்களை நீ ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது, உங்களுடைய நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்கள் நெருக்கங்களை கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். உங்கள் பயத்தை கர்த்தர் நீக்குகிறவராய் இருக்கிறார். அவரை துதித்து பாடி பாருங்க. கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நினைத்து உங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சரி, துதியினால் கிடைக்கும் நன்மைகள் என்னன்னு சொல்லி ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 136:26. நாம் துதிக்க துதிக்க நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்? சங்கீதம் 136:26. பரலோகத்தின் தேவனை யாரை துதிக்கணுமா? பரலோகத்துல வீற்றிருக்கிற தேவனை நாம் துதிக்கும் பொழுது அவர் கிருபை நமக்குள்ள எப்பொழுதும் காணப்படுகிறது. மரியாள் சொன்னாங்க பாருங்க, என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு போதும் அப்பா. நாமும் கூட இந்த உலகத்துல எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆண்டவருடைய கிருபை மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லி அவர் சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டவர்களா இருக்க வேண்டும். மரியாள் கிருபை பெற்றவர்களா இருந்தாருங்க. அல்லேலூயா. ஆகையினாலே பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் துதிக்கும் பொழுது அவர் கிருபை நமக்கு எப்பொழுதுமே இருக்கிறது. அவர் கிருபை எப்பொழுதுமே இருக்கிறது. அவர் கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறது. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். எது சூழ்ந்து கொள்ளுதோ இல்லையோ, கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது எல்லா விக்கனங்களுக்கும் தேவன் நம்மை விலக்கி காக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ஒண்ணும் பயம் இல்லை, எல்லாம் எனக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க, எனக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க, என்னை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது, ஏன்னா ஜனங்கள் நிறைய இருக்காங்க, எனக்கு பாதுகாப்பு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. எப்பேற்பட்ட ஜனங்களா இருந்தாலும், எப்பேற்பட்ட முரட்டாட்டமான மக்களா இருந்தாலும் தேவனுடைய கிருபை இல்லாவிட்டால் அவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அல்லேலூயா. அப்போ நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் துதிப்பதினாலே தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அது ஒன்றே போதும் நமக்கு. நம்மை கிருபை சூழ்ந்து கொண்டால் பிசாசு ஒரு காலம் நம்மை தொடவே முடியாது. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு
ஓடி போவான். அப்போ பிசாசனுடைய சோதனைகள், கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள், சோர்வுகள் வரும்பொழுது பிசாசே இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறேன், எனக்கு சோர்வை உண்டாக்குகிற, பலவீனத்தை உண்டாக்குகிற, அல்லது ஆலயத்துக்கு போகாதபடி சூழ்நிலை உண்டாக்குகிற பிசாசே உன்னை கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறேன் சொல்றப்போ பிசாசு ஓடி போகிறவனா இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் பரலோகத்தின் தேவனை நோக்கி எப்பொழுதும் துதிக்கணும். எப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் வருது அப்பெல்லாம் தேவனை நோக்கி பாருங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு வேதனை வருது அப்பெல்லாம் இயேசுவை நோக்கி பாருங்க. அப்பா, உங்களை தவிர எனக்கு யாரும் இல்ல ஆண்டவரே, நீங்க மாத்திரம்தான் எனக்குன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல சாஷ்டாங்கமாய் விழுந்து பாருங்க. தாழ்மையாய் நாம் தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ அவர் எதிர்த்து நிற்கிறார். அப்போ ஒரு காலம் நமக்குள்ள அந்த பெருமை என்ற எண்ணமே வரக்கூடாது. ஒரு சிலர் பாருங்க, என் வீட்டு பெருமை, ஒரு சிலருக்கு அழகு பெருமை, ஒரு சிலருக்கு அறிவு பெருமை, ஒரு சிலருக்கு வேலை பெருமை, எல்லா பெருமையும் இருக்கும். ஆனா தேவ சமூகத்துல யாரெல்லாம் இந்த ஆசீர்வாதங்கள் வருவதற்கு காரணம் ஆண்டவர் தான் என்று சொல்லி தங்களை தாழ்த்தும் பொழுது தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்மை தாழ்த்தணும், தரை மட்டும் தாழ்த்தணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, கடைசி வரையிலும் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப தாழ்மை நமக்கு கட்டாயம் தேவைப்படுகிறது. தாழ்மை உள்ளவர்களை அவர் நினைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை நினைத்து அவர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்தது பாருங்க, துதியின் நன்மைகள் என்னன்னு சொல்லி பார்ப்போமானால் நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 31வது வசனம். துதியினாலே நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கிறது என்று சொல்லி நாம் இப்பொழுது பார்த்து கொண்டு வருகிறோம். 5:31. Praise the Lord. ஹல்லேலூயா. அப்போ துதிப்பதினாலே நமக்கு என்ன கிடைக்கிறது? அமைதி கிடைக்கிறது. நாம் அமைதியான ஒரு ஜீவனம் பண்ணுவோம். நாம் ராஜாக்களுக்காக, மந்திரிகளுக்காக நாம் துதிக்கும் பொழுது, அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஜீவன், அவருடைய அமைதியை தேவன் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சலசலப்புகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்து நம்மை மோதி கொண்டு இருக்கலாம். தண்ணீர்களை போல உங்கள் வாழ்க்கையில சோதனைகளும், அக்னி போல சோதனைகளும் உங்களை பட்சிக்க வந்தாலும் அது ஒன்றுமே நம்மை நெருங்காது. ஹல்லேலூயா. துதிப்பதினாலே நமக்கு அமைதி கிடைக்கிறது. புல்லுள்ள இடங்களிலே, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நம்மை தேவன் கொண்டு போய் விடுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு மேய்ப்பராய் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார், நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லிதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷனுடைய ஆலோசனையின்படி, மனுஷனுடைய வழியில நாம் நடக்காதபடி ஆண்டவருடைய சமூகத்திலே இரவும் பகலும் தியானமாய் இருந்து அவருடைய வழியில நாம் நடக்கும் பொழுது நாம் செய்வது எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்யும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு துதிக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆராதிக்கிறீங்களோ, எவ்வளவாய் அவரை நெருங்கி ஜீவிக்கிறீங்களோ அவ்வளவாய் தேவன் நமக்கு நன்மை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அமைதியான ஒரு வாழ்க்கையை அவர் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அமைதியான தண்ணீரை போய் பாருங்க, அது அமைதியா இருக்கும்போது நல்ல உள்ள இருக்கிற கிணத்துல கூட அடியில என்ன இருக்குதுன்னு தெரியும். அப்போ அமைதியா இருக்கிற அந்த வாழ்க்கையை தேவன் நமக்கு தருவார். சலசலப்பான வாழ்க்கையை எடுத்து போடுவார். போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையை தேவன் எடுத்து போடுவார். ஏனென்றால் அவரை துதிக்கிற அந்த துதி நம்முடைய நாவில இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எந்த நேரத்திலும் நாம் கர்த்தரை துதிக்கணும். பாருங்க, ஒரு பாஸ்டர் ஒருத்தர் இருந்தாங்க திருப்பூர்ல. அந்த அம்மா எப்ப பாரு அவங்க வந்துட்டு அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். நான் யோசிப்பேன், அப்படியே பல்லு டட்டா அப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வயசானவங்க. அப்போ நான் பக்கத்தில் ஒரு அம்மா கிட்ட கேட்டேன், அவங்களுக்கு ஏதாவது நரம்பு பிரச்சனையா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, அவங்க எப்பவுமே ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த துதிக்கிறப்போ அந்த வாய் என்ன செய்யும்? ஆடிக்கிட்டே இருக்கும். அவங்க வந்துட்டு அப்படியே துடிச்சுக்கிட்டே இருக்கும். பாருங்க, எந்த நேரத்தில் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்களாம்? கர்த்தரை துதிப்பாங்க. அதனாலதான் நீண்ட ஆயுசு வரைக்கும் அவங்க இருந்து மறைச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தனிமையாய் அமைதியா இருக்கும் பொழுது பிசாசனம் பலவிதமான சோதனைகளை கொண்டு வருமா, பலவிதமான பாவ சாபங்களை. ஓ, நீ இந்த இடத்துல இப்படி செஞ்சல, இந்த காரியத்தை நீ செஞ்சல, இந்த தப்பு நீ செஞ்சல, நீ எப்படி ஆண்டவரை துதிக்கணும்னு சொல்லி பலவிதமான குழப்பங்களை கொண்டு வருவான். ஆனால் தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்ம அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி அவரை துதிக்க வைத்திருக்கிறாரே, அதை நினைத்து நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா.
தன்னுடைய பாவங்களை நினைத்து நினைத்து அல்லது நாம் செய்த தவறுகளை நினைத்து நினைத்து ஆண்டவர்கிட்ட எப்ப நாம் மன்னிப்பு கேட்கிறோமோ அப்ப எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்த தேவனாய் இருக்கிறார். மறுபடியும் மறுபடியும் பிசாசனும் கொண்டு வருகிற அந்த சோதனையிலிருந்து தேவன் விடுதலை ஆக்கும்படியா நாம் கர்த்தருடைய சமூகத்திலே அவரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் துதிக்கும் பொழுது நமக்கு அமைதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது. கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். உண்மையாவே பெண்களுக்கு நிறைய காரியங்களில குழப்பங்கள் வரும், ஒரு சலசலப்பு வரும், கஷ்டங்கள் வரும். இந்த காரியம் எப்படி நடக்குமோ, இந்த வீட்டுல நம்ம எப்படி இருக்குமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பலவிதமான சோதனைகள் நமக்கு வரலாம். அந்த சோதனையை ஜெயிக்கக்கூடிய பலனை தேவன் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 31 அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்களா, அதுல எல்லா பெண்களுக்கு என்னென்ன காரியங்களை சொல்லி இருக்கிறாங்க எல்லாருக்குமே தெரியும். ஹல்லேலூயா. நாம் ஞானமுள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஞானமுள்ள ஸ்திரீ என்று சொல்லி நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லணும். ஞானம் எல்லாத்துக்குமே ஞானம் வேணும். பிள்ளைகளுக்கு மட்டும்தான், படிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் ஞானம்னு கிடையாது. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஞானத்தை கொடுக்க விரும்புகிறார். நாம் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். யாரிடத்துல எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி மற்றவங்களுக்கு முன்பாக எப்படி நாம் காரியத்தை நிறைவேற்ற வேண்டும், இவைகள் எல்லாம் ஞானமாய் நடந்து கொள்ளும்படியான கிருபையை தேவனிடத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குணசாலியான ஸ்திரீகளா நாம் இருக்க வேண்டும். நம்முடைய கணவர் நம்மை புகழக்கூடிய பெண்களாய் நாம் இருக்க வேண்டும். சௌந்தரியம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அழகுள்ளவர்களா இருக்கணும். ஆனா அதே நேரத்துல ஞானம் உள்ளவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. ஞானம் இல்லைன்னா அந்த உலகத்தில் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஞானம் இல்லாம என்ன செஞ்சுறாங்க ஒரு சிலர், மற்றும் கிட்ட போய் பேசிடுறாங்க. அந்த காரியம் பெரிதாய் மாறி அது பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். நம்ம நினைப்போம் அவங்க கிட்ட சொன்னா யாருக்கிட்டுமே சொல்ல மாட்டாங்கன்னு. ஆனா ஒருத்தர்கிட்ட சொல்லி பாருங்க, அவங்க ஊரே அந்த காரியம் என்ன செஞ்சோம் போயிடும். ஆனா அப்படி இல்லாதபடி ஆண்டவர் எனக்கு ஞானத்தை தாங்கன்னு சொல்லி நாம் ஆண்டவர்கிட்ட ஞானத்தையும் புத்தியும் கேட்க வேண்டும். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை என்ன செய்கிறாள், கட்டுகிறாள். அப்ப புத்தி உள்ள ஸ்திரீகளாய் நாம் வாழ வேண்டும். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள்னா சிமெண்ட் போட்டு ஜல்லி போட்டு கட்டுறதல்ல. நம்முடைய வீட்டை, பிரிந்த குடும்பத்தை, அல்லது நம் புகுந்த வீட்டில போய் பிரிந்த குடும்பங்களா இருந்தாலும் அதை என்ன செய்யணும், ஒன்றாக சேர்க்கணும். அதுதான் புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிற காரியம். நம்முடைய அன்பினாலே, நம்முடைய குணத்தினாலே நாம் அவர்களை கட்ட வேண்டும். நம்முடைய நடத்தையினாலே, நம்முடைய சாட்சியினாலே நாம் அவர்களை கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையினாலே துதிக்கிற நமக்கு எல்லா காரியங்களையும் தேவன் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல வாசிக்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் யோசுவா 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். தேவன் நமக்கு என்னென்ன நன்மை தராரு பாருங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 20வது வசனம் எடுத்துங்க வாசிங்க. ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், தடைகள் நீங்கி போனது, எரிக கோட்டை பகர் தெரியப்பட்டது. ஹல்லேலூயா. நீ துதித்தாயானால் உன் கட்டுகள் அறுந்து போகிறது. நீ துதிப்பாயானால் கர்த்தருடைய சமூகத்தில் நீ வந்து ஆராதிப்பாயானால் உன் கஷ்டங்கள் நீங்குகிறது. உன் எல்லா விதமான கட்டுகள் அறுந்து போகிறது. பிசாசின் கிரியைகள் ஒழியப்படுகிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில போய் ஜெபம் பண்ணாங்க, துதித்தாங்க, பாடினாங்க, கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடினாங்க. சிறைச்சாலையின் கதவு என்ன செஞ்சது, திறக்கப்பட்டது. கட்டுகள் எல்லாம் அருந்து போனது. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய கட்டுகள் என்ன? ஒருவேளை நீ ஆசீர்வாதமா இல்லாதபடி, உன் குடும்பம் ஆசீர்வாதமா இல்லாதபடி, உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இல்லாதபடி, எந்த கட்டுகளா இருந்தாலும் நாம் துதிக்கும் பொழுது எல்லா கட்டுகளையும் கர்த்தர் அறுத்து போடுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசின் கிரியைகளுக்கு நாம் விட்டு கொடுக்கவே கூடாது. ஆண்டவரை துதிக்கும் பொழுது நம்முடைய தடைகள் எல்லாம் விலகி போகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய தடைகள் எந்த தடையா இருந்தாலும் துதிக்க கூடாதபடி, ஒருவேளை பாவ தடைகளா இருக்கலாம், அல்லது ஒருவேளை மற்ற மீது பொறாமை கொள்ளுகிற ஒரு தடையா இருக்கலாம், அல்லது மற்ற மீது ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு விருப்பம் இல்லாத கோபங்கள், எரிச்சல் எதுவா இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது அந்த தடைகள் எல்லாம் நீக்கி தேவன் நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளிட வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரங்களும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் நம்முடைய பாத்திரம் காலியா இருக்கணும். ஆண்டவரே, நான் துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய கிருபையும் உம்முடைய நன்மையும் எனக்கு வரட்டும் ஆண்டவரே, நன்மையும் கிருபையும் எனக்கு தொடரட்டும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது எல்லா தடைகளையும் நீக்கி தேவன் நமக்கு நன்மையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா.
நன்மை, ஆசீர்வாதம், எல்லா நன்மையும், எல்லா விதமான ஆசீர்வாதமும் தேவனிடத்தில் இருக்குது. அவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் பொழுது அதனோடு வேதனை கூட்டவே மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நமக்கு பிரயோஜனமா இருக்குமானால், அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு நாம் பாத்திரவான்களா இருக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ளும், நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளும், நம்முடைய குடும்பத்திற்குள்ளும், நம்ம சபைக்குள்ளும் அது நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தரை துதிக்கும் பொழுது நமக்கு அமைதி கிடைக்கிறது. கர்த்தரை துதிக்கும் பொழுது நம்முடைய தடைகள் எல்லாம் விலகி போகிறது. அடுத்தது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16:26. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 16:26. பாருங்க. ஹல்லேலூயா. எல்லா கட்டுகளும் அகன்று போயிற்று. சிறைச்சாலையின் கதவு திறக்கப்பட்டது, அதிர்ந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் துதிக்கும் பொழுது நம்முடைய இடம் அசைகிறது. நம்முடைய இடம் அல்லது நாம் வசிக்கிற இடத்திலே தேவன் அசைவாடுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கெல்லாம் ஒரு மனம் இருக்குதோ, எங்கெல்லாம் ஒரு மனதோடு துதிக்கிறாங்களோ, எங்கெல்லாம் ஒரு மனதோடு ஆராதிக்கிறார்களோ, அங்க தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்கிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் இருக்கிற இடம் அசைகிறதா இருக்கிறது. கர்த்தர் நமக்கு எப்பொழுதுமே நாம் துதிக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். நமக்கு எவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு, எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரு. அவருக்கு நாம் ஒரு நிமிடமாவது ஆண்டவருடைய சமூகத்துல அவரை துதிக்கிறவர்களா இருக்கணும், ஆராதிக்கிறவர்களா இருக்கணும். ஆவில நிரம்பி அவருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது தேவன் நம்முடைய கட்டுகள் எல்லாவற்றையும் உடைக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் பூலோகத்திலே ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தினாலே நாம் கேட்கும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22. 2 நாளாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 22வது வசனம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22. ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் என்றால் அவர்கள் மற்றவர்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுவாங்களாம், அடித்து நொறுக்கப்படுவார்கள், அவர்களே அடித்துக் கொள்வார்கள். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்குற எந்த ஆயுதமோ வாய்க்காதே போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப துதிக்கும் பொழுது நம்ம சத்துருக்கள் அழிவார்கள். நம்முடைய சத்துருக்கள், நமக்கு விரோதமா எழும்புகிறவர்கள், இந்த சபைக்கு விரோதமா எழும்புகிறவர்கள், இந்த சபையே வச்சு நடத்தக்கூடாதுன்னு சொல்றவங்க எல்லாம் அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்வார்கள், அடித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் குடும்பத்துல ஒரு வேளை நீங்க ஜெபம் பண்றப்ப பக்கத்து வீட்டுக்காரு ஏதாவது துன்புறுத்துறாங்களா, அவங்களே ஒரு நாள் என்ன செய்வாங்க, அடித்துக் கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை உண்டாகும். ஆனால் துதியினாலே நாம் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய சத்துருக்கள் அழிவார்கள். சத்துருக்கள் யாரா இருந்தாலும், உன் குடும்பத்தாரே உனக்கு சத்துருன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம குடும்பத்துல நாம் ரட்சிக்கப்பட்டதினாலே அல்லது நம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்பதினாலே உன் குடும்பத்தார் அல்லது உன் பிள்ளைகள் அல்லது உன் கணவர் அல்லது உன்னுடைய மனைவி யாராவது உங்களுக்கு விரோதமா எழும்புறாங்கன்னா அவங்களே ஒரு நாளைக்கு என்ன செய்வாங்க, அழிந்து போவார்கள். அழிந்து போவார்கள் பாவத்திலிருந்து அவர்கள் விடுதலையாகி ஆண்டவரிடத்துல வரும்படியான கிருபையை தேவன் அவர்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய சத்துருக்கள் யாரா இருந்தாலும் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சத்துருக்களை சிநேகிகள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நம் சத்துருக்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சிநேகிக்க வேண்டும், அவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும். அவர்கள் எல்லாம் தப்பு நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் செய்தாலும் அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த சத்துருக்களே நமக்கு நம்மோடு கூட இணைந்து நம்மோடு கர்த்தரை துதிப்பார்கள். ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு நாம் பயப்படவே கூடாது. அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் அவர்களையும் நம்மோடு கூட இணைந்து கர்த்தரை துதிக்க ஆராதிக்க அவர்களை கொண்டு வருவார்கள். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள எப்பொழுதும் காணப்பட வேண்டும். கர்த்தரை துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் தேவன் நமக்கு கொடுத்து ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஆனால் சத்துருக்களை கண்டு நீங்க பயந்துடாதீங்க. சத்துருக்களை பார்த்து ஐயோ இவங்க எனக்கு விரோதமா எழும்புறாங்களே அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 4:13 வாசிங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் 13வது வசனம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர், அவர் எப்பொழுதுமே நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். பாருங்க. பாருங்க, துதி ஆண்டவரை துதிக்கும் பொழுது நமக்கு ஐஸ்வர்யமும் கனமும் கிடைக்கிறதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்போ நாம் துதிக்கும் பொழுது நமக்கு வேண்டிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் அவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்துல ஒண்ணு இல்ல, வீடு இல்ல, சொந்த வீடு இல்ல, சொந்த எதுவுமே இல்லை எனக்கு, ஆனாலும் நான் கர்த்தரை துதிக்கிறேன்னு சொல்லி துதித்து பாருங்க, எல்லா ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாராருக்கு முன்பாக நீங்க வெட்கப்பட்டு நின்னீங்களோ அவங்களுக்கு முன்பாக தேவன் உங்கள் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். நீங்கள் நிமிர்ந்து நடக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். யாராருக்கு முன்பாக நீங்க வெட்கப்பட்டு இருக்கிறீங்களோ அவர்கள் மத்தியில தேவன் உங்களை வெட்கப்படாமல் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நான் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தருடைய கட்டளைக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களையே தேவன் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என்னை உயர்த்தணும்னா நம்முடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே உடைய பலத்த கரத்திற்குள்ளே நான் அடங்கி இருக்கும்படி கர்த்தர் எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் துதிக்கும் பொழுது நமக்கு ஐஸ்வர்யமும் கனமும் தேவைகளையும் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்து நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மாத்திரமே நம்மை உயர்த்துகிற தேவன். வேற எந்த மனுஷன் சொல்லுவான், நான் உனக்கு இதை செய்யறேன், கடைசி வரைக்கும் நான் காப்பாத்துறேன், கடைசி வரைக்கும் நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாரும் விலகி போவாங்க. சூழ்நிலைகள் வரும் பொழுது, நமக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது, நம் கஷ்டத்தோடு அவர்களை நோக்கி கூப்பிடும் பொழுது அவங்க நமக்கு பதில் கொடுக்கவே மாட்டாங்க. ஆனா ஆபத்து காலத்தில் தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நம் அருகிலே வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எந்த சூழ்நிலையும் கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க. கர்த்தர் எல்லா நன்மையும் கிருபையும் தொடரும்படி கர்த்தர் உதவி செய்வார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல வாசிக்கிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரம். நான் வசனம் நிறைய சொல்லிட்டு போறேன், நீங்க வீட்டுல போய் கூட தியானம் பண்ணுங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. யோவேல் துதியினாலே பெரிய காரியங்கள் நடக்கும், அற்புதங்கள் அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில நடக்கும், உன் குடும்பத்துல நடக்கும், உன்னுடைய சபையில நடக்கும். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது பெரிய காரியம் நடக்கும். நாம் விசுவாசிக்கணும். நாம் விசுவாசித்தால் தான் இதெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் எந்த காரியத்தையுமே பெறவே முடியாது. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. நாம் பார்த்துட்டு விசுவாசிக்கிறத விட நாம் பார்க்காம விசுவாசிக்கிறது தான் ஒரு பெரிய விசுவாசம். ஹல்லேலூயா. ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் விசுவாசிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில அந்த அற்புதம் நடக்கும், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த அற்புதம் நடக்கும், என் குடும்பத்தில் இந்த அற்புதம் நடக்கும், என்னுடைய சபையில இந்த அற்புதம் நடக்கும் சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படி நாம் விசுவாசிக்கும் போது, துதிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன், அது அதிசயமானவர். அவர் ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே துதிக்க 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 அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவருடைய நன்மை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவர் பெரிய காரியத்தை செய்கிறதை நாம் கண்களால் பார்க்க முடியும். நாம் கண்களால் கண்டு அவரை துதிக்க முடியும். நாம் துதிக்கும் பொழுதுதான் தேவன் நமக்கு இப்பேற்பட்ட அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க சின்ன பிள்ளைங்க உங்க படிப்பு காரியத்திலும் கூட ஆண்டவர் ஒருவேளை உங்களுக்கு ஞானம் இல்லாம இருக்கலாம், ஏதாவது கணக்குல கஷ்டமா இருக்கலாம், இங்கிலீஷ்ல கஷ்டமா இருக்கலாம், எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு கஷ்டமா இருக்குதோ ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணி பாருங்க, துதித்து பாருங்க, தேவன் உங்களுக்கு நல்ல ஞானத்தை கட்டளிடுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்பட்டீங்களா? நீங்கெல்லாம் சிறு பிள்ளைகளை என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படணும். நீங்க கர்த்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்றப்போ ஏசப்பா உங்களுக்கு ஞானத்தை தருவார், படிக்கக்கூடிய கிருபையை தருவார். ஹல்லேலூயா. ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் துதிக்கும் பொழுது பெரிய காரியங்களை, பெரிய அற்புதங்களை, ஆச்சரியமான காரியங்களை நாம் பார்ப்போம். நாம் பாடல ஆச்சரியமானவரே என்ற பாடல் நாம் பாடினோம். அப்ப ஆச்சரியமான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அதிசயமான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை உருவாக்கினதே அதிசயமாக நம்மை உருவாக்கி இருக்கிறார். நாம் களிமண், அவர் குயவன். நம்மை அவருக்கு ஏற்ற பாத்திரமாய் நம்மை வணைந்திருக்கிறார். ஆண்டவர் சமூகத்துல ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் களிமண் அப்பா, என்னை உருவாக்கினீரு, இன்னும் என்னை உருவாக்குங்க, இன்னும் என்னை உமக்கேற்ற பாத்திரமாய், உமக்கேற்ற உபயோகமான பாத்திரமாய், கனமான பாத்திரமாய் என்னை வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்
பொழுது, நாம் ஸ்தோத்திரிக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராயிருக்கிறார். தீராத வியாதிகள் எத்தனையோ நீங்கி இருக்கிறது. பாருங்க, நாங்க வசிக்கிற அந்த கிராமத்துல, நாங்கள் இருக்கிற ஆர்கேபேட்டையில நிறைய அற்புதங்கள் நடந்தது. அதே ஆர்கேபேட்டையில தான் நான் படிச்சேன், என்னுடைய கணவர் அங்கதான் படிச்சாங்க. பாருங்க, எல்லாருக்குமே தெரியும் அது வந்து ஒரு இந்துக்கள் நிறைந்த ஒரு இடம் அது. ஆனா ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்வேன்னா, காலையில 10 மணிக்கு கிளம்பிட்டுனா, ஒரு கொடை பிடிச்சிட்டு கிளம்பிட்டுனா, ஒவ்வொரு வீடா போய் சந்திப்பேன். எல்லா இந்துக்கள் தான். அவங்க வீட்டுக்கெல்லாம் போவேன், போயிட்டு அவங்க கிட்ட பேசுவேன், எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்பேன், விசாரிப்பேன். அப்ப அவங்க சொல்லுவாங்க, நல்லா இருக்கிறோமா. அவங்க கிட்ட போன உடனே ஏசப்பா பற்றி சொல்லவே கூடாது, அவங்க கிட்ட பேசணும், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசும்பொழுது அவங்க தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லுவாங்க. அது பொறுமையா நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். அப்படி கேட்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட பேசிக்கிட்டு, அதுக்கப்புறம் இயேசுவை பற்றி சொல்லிட்டு, நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நாங்க ஜெபம் பண்றோம் உங்களுக்காக அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு வருவேன். பாருங்க, அற்புதங்கள் நிறைய நடந்திருக்குது. ஹல்லேலூயா. நாம் அவரை நம்பி இருக்கிறோம், அவர் நம் மூலமாய் அற்புதங்களை செய்வார். நாம் அவரை நம்பி துதிக்கிறோம், அற்புதமான ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வார். பயங்கரமான கட்டி தொண்டையில இருந்தது. அந்த அம்மா சொன்னாங்க, அம்மா நீங்க பிரார்த்தனை பண்றீங்களா, எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. நாங்க பிரார்த்தனை பண்ண 10,000 வந்தாதான். ரொம்ப ஏழ்மையான ஒரு தாய், அவங்களுக்கு புருஷன் கிடையாது, பிள்ளைகளும் கிடையாது, தனிமையா கூலி வேலை செஞ்சு அவங்க வேலை செய்ய போறாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க குடும்பத்தை நடத்துறவங்க. அப்ப பாருங்க, அவங்க ஜெபம் பண்ண சொன்னாங்க. நான் ஜெபம் பண்ணேன். அம்மா என்ன நம்பாதீங்க, ஏசப்பா தான் உங்களுக்கு அற்புதம் செய்வாரு, நீங்க ஏசப்பா மட்டும் நம்புங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அனுப்புனேன். 2 நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. போயிட்டு பார்க்கும் பொழுது அந்த கட்டியே இல்லைன்னு சொல்லி டாக்டர் ஆச்சரியப்பட்டாங்க. ஹல்லேலூயா. ஆச்சரியமான தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது நாம் செய்கிற காரியங்களை அவர் வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய அற்புதங்கள், ஏனென்றால் நாம் வசிக்கிற இடத்திலே தேவன் நம்மை கொண்டு செய்கிற காரியம் பெரிதாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு சகோதரி, அவங்களுக்கு வந்து 2 காலம் வீங்கி இருக்குது. ராணிப்பேட்டைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. அவங்க குழந்தை பிறக்கிற நேரம் டாக்டர் சொல்லிட்டாங்க, இன்னைக்கு குழந்தை பிறக்காது, உங்களுக்கு காலெல்லாம் வீங்கி இருக்குது, அவ்வளவுதான் சொல்லி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவங்க தாத்தா வந்து எங்க வீட்டை கதவு தட்டுறாரு. தட்டிட்டு, அம்மா கொஞ்சம் வரீங்களா வீட்டுக்குனாரு. என்னங்கப்பா அப்படின்னா, இல்ல கொஞ்சம் வரணும் அப்படின்னாரு. சரி போலாம் அப்படின்னு சொல்லி, வரம் போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு கிளம்பி போனேன். போனா அவங்க வீட்டுல சாயங்காலம் ஒரு 4 மணி இருக்கும். போறேன், அவங்க வீட்டுல எல்லாம் இந்துக்கள் தான். 2 காலம் வீங்கி அந்த பாப்பா உட்கார்ந்துருக்குது. ஒரு சின்ன வாலிப பொண்ணு தான் உட்கார்ந்துருக்குது. அப்புறம் இந்த பாப்பாக்காக ஜெபம் பண்ணுமா அப்படின்னாங்க. போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு, 2 காலும் யானை கால் மாதிரி இருக்குது, 2 காலம் யானை கால் மாதிரி இருக்குது. அப்போ நான் ஜெபம் பண்ணிட்டு சொன்னேன், ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வார்மா, நீங்கள் ஏசப்பாவை நம்புங்க, அவரை நம்பினா தான் உங்களுக்கு அற்புதம் அப்படின்னு சொல்லி, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் சொன்னேன், இந்த குழந்தை உங்களுக்கு நல்லா பிறக்காது, செத்து தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு மறுநாள் காலையில் நான் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுறேன், ஏசப்பா உங்களை நம்பி தான் நான் போனேன், நீங்கள் தான் உங்களுக்கு அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. பாருங்க, மறுநாள் காலையில் அந்த ஐயா வந்து கதவு தட்டுறாரு, அம்மா கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்களா, பயந்துட்டு நான் என்னவோ ஆயிடுச்சு பழகுது அப்படின்னு. அப்புறம் வீட்டுக்கு போன உடனே அந்த வீட்டில் அந்த பாப்பா உட்காந்துருக்குது. 2 காலம் நம்ம கால் மாதிரியே இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பெரிய ஆச்சரியம். எப்படிமா இது நடந்தது அப்படின்னா, எனக்கு யூரின் நிறைய போய்கிட்டே இருந்துச்சு. நீங்க ஜெபம் பண்ண பிறகு எனக்கு நிறைய யூரின் போனதுனால என் கால்கள்லாம் லேசா மாறிடுச்சு, சின்னதா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, அன்னைக்கு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அந்த குழந்தை செத்து தான் பிறந்துச்சு. ஏன்னா அது பிறந்திருந்தாலும் யூஸ் கிடையாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் யாருக்கு என்ன கொடுக்கணும், எப்படி இருக்கணும்னு சொல்லி. பாருங்க, இப்படி தேவன் பல அற்புதங்களை செய்கிறார். நாம் துதிக்கும் பொழுது, கர்த்தரையே நம்பி இருக்கும் பொழுது அவர் ஆச்சரியமான பெரிய காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நானும் என்னுடைய கணவர் ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். ஒரு தாத்தா ரொம்ப சிக்கா இருந்தாரு. அவர் ரொம்ப செத்துட்டாரு. அவ்வளவுதான் ஹாஸ்பிட்டல் இருந்து அனுப்பி விட்டாங்க. அந்த ட்ரிப்ஸோட தான் வராரு அவர் வீட்டுக்கு. வந்துட்டு சொன்னாங்க, அவங்க மகன் வந்து அவங்க பேத்தி மூலமா அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கணுங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, வந்து ஜெபம் பண்ணுங்க ஐயா, நாங்க பாம்பே போறோம், நாளைக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க. நானும் என்னுடைய கணவரும் போய் ஜெபம் பண்ணிட்டு அவங்களுக்கு இயேசுநாதரை பற்றி சொல்லிட்டு கையை பிடிச்சி ஜெபம் பண்ணிட்டு, இப்போ பாருங்க கொஞ்ச நேரத்தில் அவர் சாப்பாடு கேட்பாரு, நீங்கள் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் கணவர் நல்லா ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். பாருங்க, பூமாலையெல்லாம் போட்டு வந்தாங்க அந்த தாத்தா மேலே. எல்லாரும் சொன்னாங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு. பூமாலையெல்லாம் போட்டுட்டாங்க. ஆனால் நாங்கள் போய் ஜெபம் பண்ணுறதுக்கு போகிறோம். ஐயா அம்மா வராங்க, எல்லாம் மாலை எடுங்க அப்படின்ட்டாங்க. எல்லா மாலையெல்லாம் எடுத்துட்டு ஒரு ஓரமாக வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த இடமெல்லாம் தெரிஞ்சுது. ஆனால் நாங்கள் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். கர்த்தர் எங்கள் மூலமா அந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்தார். அந்த மக்களுக்கு முன்பாக ஒரு சாட்சியை எங்களை நிறுத்தினார். நாங்க வீட்டுல வந்து சேர்ந்த உடனே அவங்க மகன் சொல்றாரு, ஐயா நீங்க ஜெபம் பண்ணிட்டு போன பிறகு என்னுடைய அப்பா ஒரு டம்ளர் கஞ்சி கேட்டார், நாங்க கஞ்சி கொடுத்தோம், கஞ்சி சாப்பிட்டாரு, நல்லா நடக்கிறாரு. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்றேன்னா, ஆண்டவர் நம் மூலமாய் செய்கிற ஆச்சரியமான காரியங்கள், அற்புதமான காரியங்கள். இன்றைக்கு அவர் ஜீவனோடு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்க போறப்பெல்லாம் அந்த ஐயாவை பார்ப்போம். என்னம்மா ஸ்தோத்திரமா நமஸ்காரமா அப்படின்னுவாரு. பாருங்க, அந்த கால் வீங்கின அந்த அம்மா சுகமான பிறகு அந்த குடும்பமே ஜபத்துக்கு வர ஆரம்பித்து. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன். அப்ப நம்ம ஞானமாய் நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு ஆத்துமாக்களை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம் மூலமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 7 வருஷம் குழந்தை இல்லாத ஒரு அம்மாவுக்கு ஜெபம் பண்ணோம். அடுத்த வருஷத்துல அந்த அம்மாவுக்கு குழந்தை உண்டாச்சு. 5 பிள்ளைங்க இப்ப இருக்காங்க. ஹல்லேலூயா. அவங்க பிரேயருக்கு வருவாங்க. எத்தனையோ அற்புதங்கள், எவ்வளோ காரியங்களை செய்யலாம். ஒரு மனநிலைமை பாதிக்கப்பட்ட ஒரு வாலிபனை உட்கார வச்சிருக்காங்க ஒரு ரூம்ல. ஹாஸ்பிட்டல் இருந்து கொண்டாந்துட்டாங்க. நல்லா தான் இருந்தாரு, திடீர்னு இப்படி ஆயிட்டாருன்னு சொல்லி. அப்ப என்ன கூப்பிட்டாங்க. நான் ஒரு அம்மா என் கூடவே வருவாங்க பிரேயருக்கு. அவங்க கூட்டிட்டு போய், இந்த அம்மா இந்த வீட்டுல ஒரு ஜெபம் பண்ணமா அப்படின்னாங்க. போயிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு அப்படியே பேசி கொண்டு இருக்கப்போ, என் மகனுக்கு ஒரு ஜெபம் பண்ணுமான்னாங்க. போயிட்டு பார்த்தா அந்த ரூம்ல உட்கார வச்சுக்கிறாங்க. அப்படியே சொல்ல, நான் ஏதோ சின்ன பையனாங்கட்டே நினைச்சேன். நல்ல வாலிப பையன், பயங்கரமா இருக்கிறாரு, வாட்ட சாட்டமா இருக்கிறாரு. எனக்கு ஒரு பயம். பிசாசு அப்படித்தானே நமக்கு பயத்தை உண்டாக்குவான். போய் ஜெபம் பண்ணலான்னு போறேன். எஸ்ப்பா, இவ்வளோ பெரிய வாலிப பையனா இருக்கணும், திடீர்னு அடிச்சுட்டேன், நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி. ஆனாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணேன். அடுத்த நாளே அந்த மகனுக்கு விடுதலை ஆனது. அன்றைக்கே அவன் இட்லி சாப்பிட்டான்னு சொல்லி தகவல் வந்தது. ஹல்லேலூயா. அந்த பக்கம் போறப்பெல்லாம் அந்த அந்த ஆர்கே பேட்டையில அவர் தலைவர் எப்பனா பண்ணா, அம்மா வாங்கம்மா நமஸ்காரமா அப்படின்னு. எங்கன்னா ஒரு கடையில இருந்தோம்னா நமஸ்காரமா அப்படின்னு. அப்ப அந்த கடையில கேட்பாங்க, அந்த அம்மா தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா, தெரியும், என் பையனை அவங்க காப்பாத்தினாங்க. ஐயா, நான் காப்பாத்தல, ஏசப்பா தான் காப்பாத்தினாரு. ஹல்லேலூயா. இப்படி தேவன் நம் மூலமாய் செய்கிற அற்புதங்கள், அதிசயங்கள் ஆச்சரியமானவையா இருக்கும். ஆகையினாலே கர்த்தரை துதிக்கும் பொழுது அவர் பெரிய காரியங்களை, பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்கள் மூலமாய் தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த கிருபையின் மூலமாய், உங்களுக்கு கொடுத்த அந்த வரத்தின் மூலமாய் தேவன் அற்புதங்களை, அதிசயங்களை செய்வார். ஹல்லேலூயா. சங்கீதம் 37:4 வாசிக்கலாம். சங்கீதம் 37:4. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாசிங்க. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. துதியினாலே மன விருப்பங்கள் நிறைவேறும். ஹல்லேலூயா. மன விருப்பங்கள், நீங்க என்ன விரும்பி ஜெபிக்கிறீங்களோ அது கர்த்தர் செய்வார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அப்போ நாம் சுகமா இருக்கணும்னா நம்முடைய மன விருப்பங்களை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நாம் தேவ சமூகத்திலே துதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். மன விருப்பத்தின்படி செய்வார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நம் மன விருப்பத்தின்படி தேவன் நமக்கு செய்ய வேண்டும் என்றால் அவரை துதித்துக் கொண்டே இருக்கணும், அவரை போற்றிக் கொண்டே இருக்கணும், அவருடைய சமூகத்தில் ஆராதித்துக் கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம துதிக்கும் பொழுது பிசாசு ஓடி போகிறவனா இருக்கிறான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். எல்லா கரங்களை தட்டி, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துடித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துடித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்லை, துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்லை. விசுவாச வார்த்தையால் கோலியத்தை முறியடித்தான், விசுவாச வார்த்தையால் கோலியத்தை முறியடித்தான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
நாம் துதிப்பதினால என்னென்ன நன்மைகள், என்ன ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் துதித்துக் கொண்டே இருப்போம் கடைசி வரையிலும். எத்தனை கஷ்டங்கள் போராட்டங்கள் வந்தாலும், அப்பா நான் உண்மை விட்டு விலகவே மாட்டேன், அப்பா நீங்க என் கூடவே இருங்க ஆண்டவரே, எங்கள் நினைத்தருளுங்க ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் என்னோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி என்று சொல்லுவோமா? ஏசப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் துதிக்க துதிக்க அவர் கிருபை நமக்குள்ள இறங்குகிறது. நாம் துதிக்கும் பொழுது நன்மைகள் பெருகுகிறது. நாம் துதிக்கும் பொழுது எல்லா கட்டுகள் அறுந்து போகிறது. நாம் துதிக்கும் பொழுது தேவன் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார். நம் மூலமாய் பெரிய காரியங்களை, ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஒரப லபரப தீரனம நமரப லபரப சந்தர பக்கம நமரப லபரபு. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. அவன் என்னிடத்துல வாஞ்சியாய் இருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னீங்களே அப்பா. அந்த பிள்ளைகள் வாஞ்சியோடு தாகத்தோடு வந்திருக்காங்க அப்பா. ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே உம்மை துதித்துக் கொண்டே நாங்கள் எங்கள் காலத்தை ஓட்ட, ஆண்டவரே அந்த வருகை வரையில் நாங்கள் உண்மையே துதிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.